ஒரு ஸ்கூலில் பசங்க இருக்கிறாங்க. எவ்வளோ பசங்கன்னு சொல்லலாம் அவங்க. அதில் 300 பேர் ஹாக்கியும் 250 பேர் கிரிக்கெட்டும் விளையாடுறாங்க. ரெண்டும் கலந்து விளையாடுறவங்க எத்தனை பேர்னா 110 பேர். இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பிளேஸ் ஒன்லி ஹாக்கி மட்டும் விளையாடுறவங்க எத்தனை கேட்குறாங்க. அப்போது இவங்க வந்து ஹாக்கி மட்டும் விளையாடுறவங்க தான் கேட்குறாங்க இல்லையா. அப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடுறாங்களா அவங்க, அப்போ இவங்கள கழிச்சிடணும். 110 கழிச்சுனா எவ்வளோ வரும் பேலன்ஸு 190. இதுலேருந்து இவங்கள கழிச்சுன்னா 110 இல்லையா, கழிச்சுனா 140. அப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் என்னது, ஹூ பிளேஸ் ஒன்லி ஹாக்கி மட்டும் விளையாடுறவங்க எத்தனை பேர் 190. அப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பிளேஸ் ஒன்லி கிரிக்கெட் விளையாடுறவங்க எது பாரு 140. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ வரும் பாருங்கள், அது மூணுத்தையும் கூட்டிக்க வேண்டியது தான். 190 ப்ளஸ் 110 ப்ளஸ் 140. 0 14 1 444 40. இப்போது ஒரு பார்ட்டியில் 60 பேர் கலந்துக்கிறாங்க சரியா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. 60 பேர் கலந்துக்கிறாங்க. அதில் வெனிலா ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்றவங்க 35 பேர், சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்றவங்க 30 பேர், ரெண்டும் சேர்ந்து சாப்பிட்றவங்க யாருன்னு கேட்குறாங்க. ஓகேவா, நமக்கு தெரிஞ்சது என்னது, மொத்தம் தெரியாது இல்லை, அவங்கள தெரியாதவங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இவங்கள தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ மொத்த பேர் 60. இப்போ நம்ம எல்லாத்தையும் கூட்டிக்குவோம். இது எப்படி எழுதலாம், 30 மைனஸ் எக்ஸ் தானே அது. ஏன் அப்படின்னா இதை கழிச்சா தான் வெனிலா மட்டும் எத்தனை சாப்பிட்றவங்க தெரியும். அப்புறம் இதுலேருந்து எக்ஸை கழிச்சா தான் சாக்லேட் மட்டும் எத்தனை பேர் சாப்பிட்றாங்கன்னு தெரியும் இல்லையா. ஏன்னா அடுத்த கேள்வி அது வருது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாமே ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 35 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு இதெல்லாமே கூட்டிக்கலாம். 1 ப்ளஸ்ஸு போட்டுக்க வேண்டியது தான் பக்கத்தில் ப்ளஸ் 30 மைனஸ் எக்ஸு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது பாருங்கள். 35 ப்ளஸ் 30 இது ரெண்டு ஒன்றா போட்டுட்டா ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா. மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 60. இது அந்த பக்கம் போயிடும். அப்போ இது எவ்வளோப்பா 65 தானே மொத்தம். 65 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 60. அப்போது இது அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் இல்லையா. மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் 65. அப்போ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு -5. மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா 5 ஆச்சுங்களா. இப்போ பாருங்கள், இவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க மொத்தம், ரெண்டு சேர்ந்து சாப்பிட்றவங்க 5 பேர். இப்போ 5 பேரை கழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. 35ல் 5 கழிச்சிட்டுனா 30 பேர். அப்போ 30 பேர் தான் வெனிலா ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்றவங்க. அப்புறம் இதுலேருந்து 5 கழிச்சிட்டுனா 30 மைனஸ் 5 25 தான் எது மட்டும் சாப்பிட்றவங்க, சாக்லேட் மட்டும் சாப்பிட்றவங்க. தேங்க்யூ.